107ஆம் நாள் இந்த நவராத்திரி திருப்பலியிலே நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே அருள்மணி தாம்சன் என்னுடைய இந்த திருப்பலியை நிறைவேற்றி இதை ஆசிரியை மந்தைகளுடைய இடத்திலையும் ஆசிரியர் பெற்றுத்தரையும் வந்திருக்கிறார். எனவே நமது பங்கின் சார்பாக அவரை வருக என்று இன்றைய திருப்பலியிலே அங்குவினர் சபையராணி குடும்பத்தினர் நன்றியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்கள். மற்றும் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உடல் நலம் வேண்டி சிறப்பாக இருதயத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்குமாறு அன்னை மரியாதை வேண்டுகின்றார்கள். தொடர்ந்து அந்த குடும்பத்தாருக்கும் அன்னை மரியாதை தொடர்ந்து அவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற திருக்குடும்ப அன்பிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து இந்த இடத்திலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, கடவுள் நினைத்திருந்தால் வேறு எத்தனையோ வழிகளில் மீட்பரை இவ்வுலகிற்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் உறவுகளுக்கெல்லாம் அடிப்படை உறவாகிய தாய் சேய் உறவிற்கு மீட்பரை ஆளாக்குகிறார். கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கையில் மரியாவை கடவுள் தேர்ந்தெடுத்தார் எனில் இறைவனது பார்வையில் அவரே வெற்றியின் நாயகியாக திகழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. இறை மதிப்பீடுகளான பிறர் அன்பு, உண்மை, நீதி போன்றவைகளை கடைபிடிப்பதில் மரியாதை விட யார் துன்பங்களை அனுபவித்திருக்க முடியும்? எனவே தான் இறைவன் அவருக்கு அளித்த பல்வேறு சோதனையான காலங்களையும் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அதில் வெற்றியும் கண்டார். நாமும் இறைவன் நமக்கு தருகின்ற கடினமான கால சூழ்நிலைகளை இதயத்தில் ஏற்று வெற்றியின் பிள்ளைகளாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னி
இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம்முடைய முதிர்ந்த வயதில் ஆண்டவர் தனக்கென்று கொடுத்த மகனையே பலியாக கேட்ட ஆண்டவருக்கு ஆபிரகாம் ஆம் என்று பதிலளித்து ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிசாய்த்து ஆண்டவர் செய்த சோதனையில் வென்றார். எனவே ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசத்தின் மீது புதுப்பித்து தன் மகனை அவருக்கு பரிசளித்தார் என்ற இவ்வாசகத்திற்கு செவிசாய்த்து நம்முடைய விசுவாசத்தில் வலுவடைவோம். ஈசாக்கை பலியிட ஆபிரகாமுக்கு கட்டளை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீர் அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே இருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டுகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளை பார்த்துக் கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
என்ற அழைப்பு கிறிஸ்துவுக்காக நம் வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பயணத்தில் நாம் கடந்து போகும் அனைத்தையும் மறந்து கிறிஸ்து என்ற இலக்கை நிறைவாய் அடையும் வரை ஓடுவோம். அடைந்த பின் கிறிஸ்துவே நம்மை அழைப்பார் என்ற பவுலின் சிந்தனை நிறைந்த பிலிப்பியருக்கு எழுதிய வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12-14 முடிய. நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எழுதிவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். எனவே நம்மில் நிறைவு அடைந்தோர் யாவரும் இத்தகைய மனநிலையை இருக்க வேண்டும். எதை பற்றியாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால் அதை பற்றிய உண்மையை கடவுளே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 20 மற்றும் 21. அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உள்ளே உயிர் கொடுத்து உதிரத்தால் பால் கொடுத்து அழியும் போதெல்லாம் அந்த ஈசேர் தனைக்கு தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிடும் தேவதையும் கோயிலது. பண்பு குன்றிய மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணையது. பண்பு குன்றிய மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணையது. அது நேர்மை, அது தூய்மை, அது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே வாய்மை.
ரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்னையினுடைய விழாவை தாண்டி 10 நாட்களாக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் அன்னையினுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட். அன்னையினுடைய மறைவை ஆற்றுவதற்கும் அன்னையினுடைய திருத்தலத்தில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் 100 ஆண்டுகள் பணியாற்றினேன் என்ற ஒரு சிறு மமதையோடு சிறு பெருமிதத்தோடு அங்கே நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு கூற விளைவிச்சேன். அவர்கள் ஒரு அழகான குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள் என வாழ்ந்து வந்தார்கள். பெங்களூரை சார்ந்தவர்கள். எல்லாம் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. மனைவிக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயின் காரணமாக மனைவி தன் கை கால்கள் செயலிழக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். அந்த கணவர் தன்னுடைய மனைவியை கொண்டு செல்லாத மருத்துவர்களே இல்லை, பார்க்காத மருத்துவமனையோ மருத்துவர்களோ இல்லை. எங்கு சென்றாலும் அவர்களால் மருந்து கொடுக்க முடிந்ததை ஒழிய குணப்படுத்த எந்த மருந்துகளாலோ முடியவே இல்லை. கணவன் தன் அன்பு மனைவியை தூக்கிக் கொண்டு எல்லா மருத்துவமனைகளுக்கும் மருத்துவமனை படிக்கட்டுகள் ஏறி இறங்குகின்றார். ஒரு கட்டத்தில் அவரால் முடியவில்லை. இறுதியாக நம்முடைய வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சொல்ற அந்த சிஎம்சியில் தன்னுடைய மனைவியை தூக்கிக் கொண்டு செல்கிறார். எப்படியாவது தன்னுடைய மனைவி இது நாள் வரை ஆனந்தமாக இருந்த இந்த குடும்பத்தில் எப்படியாவது மீண்டும் பேரானந்தம் வந்துவிடும், தன்னுடைய மனைவி குணமடைந்து விடுவார் என்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு அந்த மருத்துவமனைக்குள் நுழைகிறார். அங்கேயும் அந்த கணவனுக்கு ஏமாற்றம் தான் வீழ்ச்சியது. மருத்துவர்கள், உங்களது மனைவிக்கு என்ன நேர்ந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, இவருக்கு என்ன நோய் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களால் குணப்படுத்த முடியாது என்று கையை விரித்து விட்டார்கள். வெள்ளூரிலிருந்து திருச்சிக்கு ஒரு நண்பரை பார்த்துவிட்டு திருச்சியிலிருந்து மறுபடியும் இந்த குடும்பம் பெங்களூருக்கு, தங்களுடைய சொந்த ஊரான பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. திருச்சி ரயில் நிலையத்திலே பெங்களூருக்கு செல்வதற்காக கணவனும் மனைவியும் ரயிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க இருக்காங்க? திருச்சியில் இருக்காங்க. திருச்சியிலிருந்து அவர்கள் சொந்த ஊரான பெங்களூருக்கு செல்ல வேண்டும். திருச்சியில் ரயிலின் உள்ளே பக்கத்தில் இருக்கின்ற சக பயணி இவர்களை பார்த்து என்ன நடந்தது என்று வினவுகிறார். அப்பொழுது இந்த கணவன் நடந்தது என்ன என்று அந்த சக பயணிக்கு விவரிக்கிறார். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக ஆனந்தமாக இருந்தது. என்ன நோய் வந்தது என்று தெரியவில்லை, என்னுடைய மனைவி கை கால்கள் செயலிழந்து கிடக்கிறாள் என்று இந்த மனிதன் கண்ணீரோடு சக பயணியிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த சக பயணி சொல்கிறார், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்கிறீர்களா? என்ன ஐயா என்று அந்த கணவர் கேட்கிறார். இவ்வளவு முயற்சிகள் எடுத்து விட்டீர்கள், எத்தனையோ மருத்துவர்களை அணுகிவிட்டீர்கள், எத்தனையோ மருத்துவமனையின் படிக்கட்டுகள் ஏறிவிட்டீர்கள், ஏன் நீங்கள் வேளாங்கண்ணி தாயை சென்று தரிசிக்க கூடாது? அதை வேளாங்கண்ணியிடம் சென்று ஒரு முறை முயற்சி செய்யக்கூடாது என்று அந்த கணவனுக்கு ஒரு சிறிய ஒரு ஐடியா கொடுக்கிறார். இந்த கணவனுக்கு என்ன தோன்றியது என்றே தெரியவில்லை. திருச்சியிலிருந்து பெங்களூர் செல்ல வேண்டிய இந்த மனிதர் தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய முடியாத அந்த மனைவியை தூக்கிக் கொண்டு திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் செல்கிறார். வேளாங்கண்ணிக்கு செல்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் அன்னையின் முன்பாக அமர்ந்துவிட்டு இந்த கணவர் கதறுகிறார். அன்னையே, எத்தனை பேருக்கு நீ உதவி செய்திருக்கிறார், எத்தனை பேருடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றார், எத்தனை உன்னை நம்பி வந்து எத்தனையோ பேர் உன்னிடமிருந்து நலமடைந்து சென்று விட்டார்கள். என்னுடைய மனைவியின் குரலும் கூக்குரலும் என்னுடைய கூக்குரலும் உன்னுடைய காதுகளுக்கு எட்டவில்லையா என்று மனைவி அந்த அன்னையை பார்த்து அழுதுவிட்டு தேவாலயத்தில் ஜெபித்து விட்டு அந்த தன்னுடைய மனைவியை தூக்கிக் கொண்டு கடற்கரைக்கு செல்கிறார். கடலுக்கு போயிருக்கீங்க எல்லாரும்? யாராவது கடலுக்கு போகிறீங்களா? இன்னும் போகலையாமா? போயிருக்கு, எல்லாரும் போயிருக்கு. தன்னுடைய அன்பு மனைவியை தூக்கிக் கொண்டு கடற்கரைக்கு செல்கிறார். கடற்கரைக்கு அலையின் பக்கத்திலே தன்னுடைய மனைவியை உட்கார வைத்துவிட்டு இந்த கணவர் கடலை பார்த்து கதறுகிறார். அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு உதவிய அன்னையே, எனக்கு உதவிட மாட்டாயா? பார்க்கான உடவனுக்கு உதவிய அன்னையே, எனக்கு உதவிட மாட்டாயா என்று அன்னையை பார்த்து இவர் கதறுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய அலை வருகிறது. கடற்கரையில் உட்கார்ந்திருந்த அந்த மனைவியினுடைய பாதங்களை நனைக்கிறது.
கடவுளை அந்த மனைவியினுடைய பாதத்தில் பட்ட நேரம் அவருடைய உடல் சிறிது சிலிர்த்தது. இது நாள் வரை செயலற்றிருந்த கைகளும் கால்களும் கடவுளை பட்ட அந்த நேரத்தில் சிலிர்க்க ஆரம்பித்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை அந்த வேளாங்கண்ணி பேராலயத்திலிருந்து தூக்கி கொண்டு கடற்கரைக்கு சென்றார்களோ அவர் கடற்கரையிலிருந்து பேராலயத்திற்கு திரும்பி வரும் பொழுது தானாக நடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கணவனுடைய முயற்சி, மரியன்னையின் மேல் கொண்டிருந்த மிகுந்த நம்பிக்கை அவருடைய மனைவிக்கு வாழ்வளித்தது, குணமளித்தது. நம்முடைய விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது? இன்று நீங்கள் அன்னையினுடைய பெருவிழாவை வெகு வரிசையாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எதுக்கு இந்த அன்னை? எதுக்குங்க இப்படி ஒரு கேரக்டர் நமக்கு தேவை? இப்படி ஒரு கேரக்டர் நமக்கு தேவையா? நம்முடைய பெரிய சகோதரர்கள் கேட்கிற அதே கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த அன்னை நமக்கு தேவையா? எதுக்கு தேவை? ஆண்டவரிடம் பரிந்து பேசுவதற்காக நமக்கு இந்த அன்னை தேவை. உண்மையிலே கத்தோலிக்க திருவையும் நமக்கு அதை தான் சொல்லித் தருகிறது. யார் பைபிள் செய்வீங்களா? ரோமையர் 8:34 வாசிக்க பார்ப்போம். ரோமையர் 8:34. நீங்க தான் எனக்கு பதில் எழுதுகிறீர்கள். நமக்கும் இறைவனுக்கும் இடையே பரிந்து பேசுவதற்காக இந்த அன்னை நமக்கு தேவைப்படுகிறார். அப்படிதானே? அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்து இயேசு பரிந்து பேசுகிறார். இப்பதான் சொன்னீங்க இந்த அம்மா பரிந்து பேசுறான்னு சொல்லிட்டு எனக்கு ஏமா நீங்க கிறிஸ்து இயேசு பரிந்து பேசுகிறாரா? அப்ப இந்த அம்மா இருக்கு. சரி, அந்த இருக்கு. ரோமர் அப்படியே கொஞ்சம் மேல 8:27 வாசிக்க பார்ப்போம். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் 8:27. படி. தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். அட என்னம்மா இது கொடுமையா போச்சு. தூய ஆவியாரும் பரிந்து பேசுகிறார். இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தில் இறைமகன் இயேசுவும் நமக்காக பரிந்து பேசுகிறார். எங்க இங்க ஒருத்தவங்க பதில் சொன்னாங்க. அப்ப எதுக்கு தாமா அவங்க பிதாக்கிட்ட பரிந்துரைப்பாங்க, அதை ஆண்டவர் தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க, இறைமகன் இயேசுவும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கும். இந்த அம்மா எதுக்கு இடையில? இந்த அம்மாவும் பரிந்து பேசுதா? அவங்க ரெண்டு பேருமே போதாதா? போதில்ல. அத பதில் சொல்லுங்க. போதுமா போதாதா? இந்த அம்மா நமக்கு வேணுமா வேணாமா? இந்த கேரக்டர் நமக்கு முக்கியமா முக்கியம் இல்லையா? பிரிவினை சகோதரர்கள் எப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு தாயே தேவையில்லைங்கிறாங்க. என்னத்தான் பண்றது? அந்த அம்மாவோட வேலை நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கு. அதே தான் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்யறாரு, தூயாவியாரு செய்யறாரு. அவங்க ரெண்டு பேரும் செய்யும் போது அதே வேலையை இந்த அம்மாவும் ஏன் செய்யணும்? கன்ஃபியூஷனா இருக்கே. அப்ப இந்த அம்மா தேவையில்லை. தம்பி ரெக்கார்ட் பண்றீங்களோ? ஐயோ, இங்க அப்படியே கட் பண்ணி கத்தோலிக்க பாதிரியாரே சொல்லிட்டாருன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுருவாங்க. நீ போடுறத ஃபுல்லா போடு. அப்படி பிரிட்டு பாதி சொல்லிட்டாரு இந்த அம்மா தேவையில்லைன்னு அதை மட்டும் போட்டுற போறாங்க. ஆக இந்த அம்மா நமக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லையா? ஏன் தேவை? தாய் உள்ளத்தோடு பரிந்து பேசுவதற்காக. யாக்கோபு 5:16 வாசிங்க பார்ப்போம்.
உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். இறைவனிடம் வேண்டுவார்கள். அடுத்த வசனம், நேர்மையாளருடைய நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றோர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் 5:16 ஆகவே ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளுங்கள். அப்படி கடைசியில் 5:16 கடைசியில் வாசிங்க. ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயனளிக்கும். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு, நேர்மையாளருடைய வல்லமை மிக்க பரிந்துரை பயனளிக்கும். அங்கே ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. தூயாவியார் மட்டும்தான் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. நேர்மையாளருடைய பரிந்துரை குணமளிக்கும். இந்த நேர்மையானவர்களுடைய முதன்மையானவராக இருப்பவர் யார்? அன்னை மரியா. நேர்மையானவர்கள் எல்லாருமே புனிதர்களுள் முதன்மையானவராக இருப்பவர் அன்னை மரியா. அவருடைய பரிந்துரை நமக்கு குணமளிக்கும். அதன் காரணமாகத்தான் நாம் இன்று இந்த அன்னையினுடைய பாதத்தை நாடி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய பாதத்தை நாடி வந்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தூதர் பணி 19:11 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பவுலடியார் வழியாக அரும்பெரும் அடையாளங்கள் பல செய்தார். பவுலடியார் வழியாக அரும்பெரும் அடையாளங்கள் பல செய்தார். பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு வாழவில்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, பவுலடியார் மேல கைக்குட்டைகளை கொண்டு போடுவார்களாம். போட்டுட்டு அந்த கைக்குட்டைகளை எடுத்து, துணிகளை எடுத்து, டவலை எடுத்து நோயுற்றவர்கள் மீது போட்டா அந்த நோயுற்றவர்கள் குணமடைவார்களாம். பவுலடியார் இயேசுவை பார்க்காத ஒரு மனிதர் மீது போடப்பட்ட துணியோ கைக்குட்டையோ டவலோ குணமற்றவருக்கு குணமளிக்கும் என்றால், இயேசுவோடு வாழ்ந்த மனிதர், இயேசுவை கருவிலே சுமந்த மனிதர், அந்த அம்மாவால் இவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும், எவ்வளவு உபரிகள் செய்ய முடியும், எவ்வளவு குணங்கள் அளிக்க முடியும் இல்லையா? ஆண்டவர் பவுலடியார் வழியாக 1000 அருமடையாளர்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள் செய்ய முடியும் என்றால், இயேசுவை கருவில் தாங்கி கருவறையிலிருந்து கல்லறை வரை அவரோடு பயணித்த இந்த அன்னையால் எத்துணை ஆச்சரியங்கள், எத்துணை அற்புதங்கள் புரிய முடியும். ஆக இந்த அன்னையை இன்று நாம் புகழ்வது, இவருக்கு விழா எடுப்பது தகும். அப்படித்தானே? இந்த தலைப்பு அன்னை மரியா. பொதுவாக பெண்களுக்கு தான் தலைப்பூ தருவார்கள், தலைப்பூ தருவார். ஆனால் உங்களுடைய பாதிரியார், உங்களுடைய பங்கு வந்து எனக்கு கூட தலைப்பு தந்திருக்கிறார். அன்னை மரியாள் வெற்றியின் நாயகி. அந்த மாதிரி நான் ஒலிம்பிக்கில் ஓடிச்சா வெற்றி பெறுகிறேன். இல்லை நாயகி ஏதாவது படம் நடிச்சிட்டாரு பொன்னியின் செல்வன். வெற்றியின் நாயகி. எந்த ஓட்டப்பந்தயத்தில், எந்த ஒலிம்பிக்கில் போய் இந்த அம்மா வெற்றி பெற்று வந்தது? எந்த திரைப்படத்தில் நடத்தி இந்த அம்மா கதாநாயகி ஆகிவிட்டது? என்ன கல்வி? எப்படி இந்த அம்மா வெற்றியின் நாயகியானார்கள்? இயேசுவின் தாயானதுனால வெற்றி நாயகி ஆகிவிட்டார்கள். தொடக்க நூல் 3:15 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் கால் உன் தலையை நசுக்கும். தொடக்க நூலில் சொல்லப்பட்டது எவ்வாறு அந்த சாத்தானுடைய காலை மிதித்து, அந்த பெண் யார்? உனக்கும் பெண்ணுக்கும் அந்த பெண் யார்? அன்னை மரியாள். சாவிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்ததனால், அந்த அழகிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்ததனால் இந்த அன்னை இன்று நமக்கு இங்கே வெற்றியின் நாயகியாக தெரிகிறாள். வெற்றி நாயகி. தொடக்க நூலில் கூறப்பட்ட அதே அன்னை திருவிழத்தின் கடைசி நூலான திருவழிபாட்டிலும் வருகிறாள். அங்கேயும் தன்னுடைய மக்களுக்காக
கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பால் அந்த குழந்தை தூக்கப்படும், விண்ணுலகத்திற்கு அனுப்பப்படும். இருந்தாலும் அழகை அந்த அன்னை அந்த தாயை துரத்தி வரும். அந்த தாய் அங்கிருந்து தன்னுடைய மக்களுக்காக வேண்டிக் கொண்டிருப்பாள், அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பாள். தொடக்க நூலில் தொடங்கிய பயணம் திருவெளிப்பாடு வரை இந்த அன்னையினுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அழகையிலிருந்து சாத்தானிலிருந்து நம் எல்லோரையும் இந்த அன்னை காப்பாற்றி கொண்டு வருவதால், நமக்கு வெற்றி தேடிக்கொண்டு தந்திருப்பதால் தான் இந்த அன்னை நமக்கு இன்று இங்கே வெற்றியின் நாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். நான் ஃபாதரே இந்த டாபிக்கை தந்த உடனே எப்படியாவது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பேசலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன். வெற்றி ரொம்ப மோட்டிவேஷனாக பேசலாம் அப்படின்னு. ஆனால் நேற்று பார்க்கும்போது ஒரு திரைப்பட நடிகர்களுடைய 16 வயது குழந்தை இறந்து விட்டது. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த குழந்தைக்கு எனக்கு எல்லாரும் சொல்கிறார்கள் அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் 16 வயது குழந்தை. என்ன பிரஷர், என்ன டிப்ரெஷன்? எல்லோரும் வாழ்விலே இருந்து ஒன்றை நோக்கி இயந்திரங்கள் போல ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன என்பதை மறந்து கொண்டு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அதிலே நம்முடைய உண்மையான இலக்கு என்பதை நாம் மறந்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையான இலக்கு நாம் விண்ணகம் நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த மண்ணகம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. மண்ணகம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று, இதுதான் என்னுடைய இலக்கு, என்னுடைய குழந்தை இன்ஜினியர் ஆக வேண்டும், என்னுடைய குழந்தை கலெக்டர் ஆக வேண்டும், என்னுடைய குழந்தை ஏதோ ஒரு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைகளை வளர்த்து அவனுடைய ஆசை என்னன்னு நம்ம கேட்கறது இல்லை. நம்ம ஆசையை தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த இறப்பு என்னை மிகவும் வருத்தப்பட வைத்தது. என்ன அந்த குழந்தைக்கு என்னதான் தெரியும்? 16 வயது குழந்தை. யாருடைய தவறு? உண்மையில் அந்த பெற்றோர்களுடைய தவறா, இல்லை அந்த குழந்தை உண்மையிலே மன உளைச்சல் தான் இருந்தா? மன உளைச்சல் இருந்தால் அந்த மன உளைச்சலுக்கான காரணம் என்ன? ஆக நாம் எல்லோரும் இங்கே இருப்பது, அழைக்கப்பட்டிருப்பது விசுவாசிகளாக இருக்கத்தானே தவிர நம்முடைய விசுவாச பயணத்தில் வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கவே தவிர நம்முடைய உண்மையான வெற்றி என்பது we are called to be faithful, not successful. புரியுதா? we are called to be faithful, not successful. விசுவாச வாழ்விலே வெற்றியாளர்களாக இருக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்னை தன்னுடைய விசுவாச வாழ்வில் வெற்றி நாயகியாக திகழ்ந்தாள். அவள் எந்த ஓட்டப்பந்தயத்திலும் வெற்றி பெறவில்லை, எந்த விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெறவில்லை. ஆனால் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், தன்னுடைய மகனோடு அவருடைய எல்லா சோதனைகளிலும் நிலைத்து நின்று தன்னுடைய மகனோடு இருந்த காரணத்தினால் தான் அவள் இன்று வெற்றியின் நாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ஆங்கிலேயர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வெற்றியின் நாயகியிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? நாமும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி இயந்திரங்கள் போல் ஓடிக்கொண்டிருக்க போகிறோமா? ஏதோ ஒரு இலக்கை நோக்கி இயந்திரங்கள் போல் ஓடிக்கொண்டிருக்க போகிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை படி அதை படி என்று ஒரு விதமான மன அழுத்தத்திற்கு நாம் அவர்களை ஆளாக்கப் போகிறோமா? குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விடுவோம். குழந்தை வளர்ப்போம். நாம் எல்லாம் கோழி வளர்க்கணும். நாம் குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை அவர்கள் பாட்டிலே விட்டுவிடுங்கள். அவர்களாகவே வளர்ந்து விடட்டும். அவர்களை விசுவாசத்தில் வெற்றி பெற நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களுடைய விசுவாசத்தில் வெற்றி பெற நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க நீங்கள் உதவுங்கள். அப்படியானால் நீங்கள் எல்லோரும் இருக்கிற எல்லா தாயும் உண்மையிலேயே மரியனை போல ஒரு வெற்றியின் நாயகியாக திகழ்வீர்கள். இப்பதான் நம்ம விசுவாசத்தை சொல்லித்தரதே இல்லை. இப்போவே நீட்டுக்கு ரெடி பண்ணுறோம், என்னென்ன எக்ஸாமுக்கும் இப்போவே ரெடி பண்ணுறோம். ஆனால் உண்மையான விசுவாசத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதே இல்லை. நாம் எல்லோரும் பெரிய ஆளாக இருக்கின்றவர்கள். பெரியவர்களெல்லாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் சிறுவர்கள் இருக்கும் பொழுது நமக்குள்ளே எவ்வாறு நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு விசுவாசத்தை ஊட்டினார்கள். எல்லா வீடுகளிலும் குடும்ப ஜெபம் இருக்கும். இருந்தது. அப்படித்தானே? தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 பக்கமும் குருசு போட்டுட்டு தூங்குவாங்க. சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு தான் தூங்குவாங்க இல்லையா? பெரியவர்கள்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு கற்பிக்கப்பட்ட விசுவாசம் அவ்வாறு இருந்தது. ஆனால் இன்று அதே விசுவாசத்தை, நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எனது குழந்தைக்கு நான் திருப்பி விட்டேனா? எனது குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேனா? எனது குழந்தையை நான் எதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன்? எப்பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை விசுவாசத்தில் வளர வைக்கிறீர்களோ, அவர்களுடைய விசுவாசத்திற்கு துணையாக இருக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் எல்லோருமே விசுவாசத்தின் நாயகர்களாக திகழ்வீர்கள். புரியுதுங்களா?
எதையோ ஒன்றை நோக்கி நம்முடைய குழந்தைகளை ஓட்டப்பந்தயத்திற்கு நிப்பாட்டப்பட்ட குதிரைகள் போல நாம் வழி நடத்த வேண்டாம். உண்மையில் விசுவாசத்தின் நாயகிகள், உண்மையில் வெற்றி நாயகிகள் என்பது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தே அமையும். ஏனென்றால் நாம் எல்லோரும் அமர்ந்திருப்பதே நம்முடைய விண்ணகம் நோக்கிய பயணத்திற்காகத்தானே தவிர மண்டலத்தில் இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல. ஆகிய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 10 நாள் திருவிழா, மிகவும் கோலாகலம், புத்தாடைகள், பல தின்பண்டங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இந்த அன்னையிடமிருந்து நாம் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை, இந்த அன்னையிடமிருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது வெறும் சடங்காக மட்டும்தான் இருக்கும். இது வெறும் சடங்காக மட்டும்தான் இருக்கும். ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை 10 நாட்கள் இந்த அன்னைக்கு திருவிழா எடுக்க வேண்டும், இந்த இடத்தில் சீரியல் வைத்து தொங்க விட வேண்டும், ஏதோ ஒரு சடங்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த அன்னையை போல நாமும் நம்முடைய விசுவாச வாழ்விலே நிலைத்திருந்தால், இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்றுவதற்காக தன்னையே கையளித்தால், அவரிடமிருந்து ஏதேனும் கற்றுக்கொண்டு அதையே நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தினால் இந்த 10 நாள் திருவிழாக்கள் ஒரு ஆன்மீகம் இருக்கும். இது வெற்றி சடங்காக மட்டுமே இருந்து விடாது. ஆகிய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், உளியோடு போராடினால் தான் கல் சிற்பமாகும். அப்படித்தானே? உளியோடு போராடினால் தான் கல் சிற்பமாகும். வலியோடு போராடினால் தான் பெண் தாயாவாள். அப்படித்தானே? வலியோடு போராடினால் தான் பெண் தாயாவாள். இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாகும். இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாகும். வலியோடு வாழ்வோடு போராடினால் தான் மனிதர்கள் புனிதர்களாவார்கள். வாழ்வோடு போராடினால் தான் மனிதர்கள் புனிதர்களாவார்கள். இந்த வாழ்க்கை போராட்டத்தில், மனிதர்கள் புனிதராகின்ற இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு துணையாக நிற்பவள் இந்த அன்னை மரியா, இந்த வெற்றியின் நாயகி. இவளுடைய கரத்தை பற்றிக் கொள்வோம். இவள் நம்மையும் ஒரு வெற்றியின் நாயகியாக, நாயகர்களாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையின் ஆசி நம் எல்லோரோடும் தங்கும். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்மெய்ப்பனாம் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் உண்மை, நீதி, நேர்மை போன்ற இறையாட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ்ந்து இறை மக்களை இறையரசில் கூட்டி சேர்க்கும் நல் மேய்ப்பர்களாய் விளங்கிட திருவை புனித ஆரோக்கிய வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை பாதுகாக்கும் இறைவா, குடும்பங்கள் சிதைந்து காணப்படக்கூடிய இந்த காலத்தில் குடும்பம் என்னும் உமது குட்டி திருச்சபை கட்டியெழுப்ப தேவையான அனைத்து குணநலன்களையும் அன்னை மரியா புனித சூசியப்பரிடமிருந்து பெற்றுக்கொள்ள திருவை புனித ஆரோக்கிய வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா உறவுகளுக்கும், பணம், புகழ் இவற்றுக்கும் மேலாக உண்மையே அன்பு செய்து வாழ திருவை புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையையும் நவநாளை சிறப்பிக்கும் புனித திருக்குடும்ப அன்பிய மக்களையும் ஆசீர்வதியும். இந்த அன்பியத்தில் உள்ள இளைஞர், இளம் பெண்கள் இறைவார்த்தையை வாசித்து தியானிக்க தங்களின் திறமைகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி வாய்ப்புகளை உருவாக்கி வாழ்வில் வெற்றி அடைய திருவை புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சிறிது நேரம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மரியன்னை வழியாக இறைவனுமாக மன்றாடுவோம். அன்பே குருவான ஆண்டவரே, இதோ வெகு விமரிசையாக திருவிழா, நவநாள் திருவிழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். பலதரப்பட்ட தேவைகளால் உந்தப்பட்டு பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளோடு இதோ நாங்கள் முன்பாக வந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் என்னென்ன, எங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்ன, எங்களுடைய விண்ணப்பங்கள் என்னென்ன என்று நீர் அறிந்திருக்கின்றீர். இதோ பரிந்து பேசுகின்ற உம்முடைய தாயுடைய
ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உடல் உள்ள ஆன்ம நலமின்றி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தாரும். செயல்படாத பாகங்களை செயலாக்க செய்யும். நொறுங்குண்ட நரம்புகளை மீண்டும் பலப்படுத்தும். மொத்த உடல் பாகங்களையும் பாகம் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. உடல் நோயால் மனநோயால் பாதிக்கப்பட்டு அவதியில் இருந்த எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு குணப்படுத்தும். அன்று வேதனுடைய மாமியாரை தொட்டு குணமாக்கியே அதுபோல எங்களுடைய மக்களையும் நீர் தொட்டு குணமாகும். இதோ கடலில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, பலதரப்பட்ட காரணிகளால் பலதரப்பட்ட காரணங்களுக்காக கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பங்கில் உள்ள மக்களை நீர் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீரன்றி எங்களுக்கு வேறு யார் ஆறுதல் தருவார்? நீர் இல்லையே எங்களுக்கு வேறு யார் தேற்ற முடியும்? எங்களுடைய பங்கிலிருந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள். இன்னும் சிறப்பாக எங்களுடைய பங்கிலிருந்து படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரே, அந்த சாலமோனுக்கு அளித்த அதே ஞானத்தை எவ்வாறு பாலகன் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வந்தார், அதுபோல நீர் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தந்தருளும். பயிற்றுவிக்கப்படுகின்ற பாடங்களை அவர்கள் அறிந்து தெளிந்து புரிந்து படிக்க வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் சமுதாயத்திலே படிக்கின்ற பாடங்களை வெறும் கடமைக்காக மட்டும் படிக்காமல் சமுதாயத்தில் சிறந்த குடிமகனாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு படிக்க அவர்களுக்கு நல்ல வல்லமையை நல்ல ஞானத்தை தந்துள்ளோம். இன்னும் சிறப்பாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பணிக்கு செல்கின்ற ஒவ்வொரு ஆடவரையும் மகளிரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் பணி செய்யும் இடங்களில் எல்லாம் உம்முடைய காவல் தூதர்களை அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இடமாகவும் பலமாகவும் அனுப்பி என் தீங்கும் எந்த வாரியும் அவர்களை அணுகாது, அவர்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக செல்லவும், அவர்களுடைய செய்கின்ற பணிகளிலே வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரவும் உண்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இதன் மூலம் எங்கள் பங்கு குடும்பம் மொத்தமும் முழுமையும் ஆனந்தத்துடனும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்றும் இருப்பார்களாக. மற்ற ஆட்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். Bye.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக மீதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்களும் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு உலகுக்கு காணிக்கையாக தந்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: Hosanna,
ஆண்டவரே என்னை ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே ரகுவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜவஹர் சுவாமி, எல்லாம் பெருநிலையராகிய அனைவரோடு உமது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்திருந்தோம். எங்கள் பல்வேறு கருத்துக்களை தாங்கி உமது முன் கூடியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக உடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களுக்கும் தயவாய் செவிசாய் தரலும். அந்த அன்னையை தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்கு உம்முடைய அன்பையும் ஆதரவையும் உம்முடைய பரிந்து பேசுதலையும் நிறைவாக பெற்றுத் தருவீராக. சிறப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எழுதுகின்ற பொழுது அவர்கள் படித்ததை ஞாபகத்தில் வைத்து இறைவன் ஒரு எழுச்சியை தருவதையாக ஜபிக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே சிறப்பிக்கின்ற தன்மையை குடும்பங்கள்
இந்த திருக்குடும்ப அபியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம். அவருடைய வேண்டுதல்கள் தொழில்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்நாளும் ஒரு திருப்பாவத்தில் அங்கி வர துணை புரிகிறார்கள். மேலும் இந்த நாளே தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம். நம்முடைய அன்பும் ஆசீர்வாதமும் நம்முடைய அரவணைப்பும் எந்நாளும் அவர்களோடு இருக்க செய்கிறது. உயிர்த்தலும் நம்முடைய தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோதனை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நற்கருணை இறைவாக்கினரான புனித பீட்டர் ஜூலியன், இவ்வுலகில் உமக்கு உதவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வருவரல உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் ஒட்டிக்கப்பட்டு இறைவழிகளையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ
முன்னுணர்வுகளோடு தெரிந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உறவார
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, திருவை புனித ஆரோக்கிய அன்னையின் பக்கத்திலே இன்று எத்தனாவது நாள் நிறைவு பெறுகின்றது? 7ஆம் நாள். இந்த 7 நாள் எப்படி இருந்தது? அருமையாக இருந்ததா? அற்புதமாக இருந்ததா? ஆனந்தமாக இருந்துச்சா? சரி. இந்த 7 நாட்களும் இறைவன் நம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் இந்த தருணத்திலே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த நாளை தந்த, இந்த நாளை சிறப்பித்துக் கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவதாக இந்த நாளிலே நமது அழைப்பினை ஏற்று என்னுடைய தலைப்பு இந்த நாளுடைய அன்னை மரியாள் வெற்றியின் நாயகி என்ற அந்த தலைப்பிலே, இந்த மைய சிந்தனையிலே அன்னை மரியாள் நமக்கு உண்மையிலேயே தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை நமது முன் வைத்திருக்கின்றார் அருள்பணி தாம்சன் எம்எம்ஐ. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில வார்த்தைகள். நானும் அவரும் ஒரே கிளாஸ்மேட், பூனாவிலே படித்தோம். சேவியர் இருந்தார் இல்லையா, வேலை படிச்சிருக்கார் சேவியர், இவர் நான் இன்னும் மற்றும் பலர். நேற்று சொன்னாலே ஒரு 135 பேர் அந்த ஜேடி அந்த கேம்பஸில் படித்த 135 பேரில் இவரும் ஒருவர். எனவே இவரை பற்றி சொல்ல வேண்டும்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எளிதில் பழகக்கூடியவர், எந்த விருப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் பழகக்கூடியவர். நான் என்னிடத்துல தான் பேசுவேன், நீங்கள் பேச மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் அல்ல. மாறாக அனைவரிடத்திலும் எளிதாக பழகக்கூடியவர், எளிதாக கவரக்கூடியவர், மற்றவருடைய மனதை கவரக்கூடியவர். அவருடைய பொன் சிரிப்பாலேயே எல்லாரும் கீழே விழுந்துடுவாங்க. எல்லா சிஸ்டர்ஸும் அவங்க பின்னாடி இருந்தாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த நாளில் நமது அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு அன்னை மரியாள் உண்மையிலேயே நமது வாழ்வின் வெற்றி நாயகியாக இருக்கிறார் என்பதை அந்த மைய சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே நமது பங்கின் சார்பாக நம் ஒவ்வொருடைய சார்பாக அவர்களை கரம் தட்டி நன்றி திரு டேவிட் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி மரியாதை செலுத்துவார் மற்றும் திரு சாந்தி வர்கீஸ் அவர்கள் திரு வார்த்தைகளை கொடுப்பார். அந்த படிக்கின்ற காலத்தில் யாருக்கும் யாரும் அறிமுகம் இல்லை. அப்பொழுது எல்லோரும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே எம்எம்ஐ, பிளஸட் சாக்ரமெண்ட், ஓஐஎம்ஐ என்று ஒவ்வொரு சபைகளுடைய பெயர்களை சொல்லுகிற பொழுது எங்களுக்கு முன்னாடி இருந்தார்கள் இல்லையா, ஒரு சில சீனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீனியர்ஸுடைய உதவியால் ஒவ்வொருடைய இல்லத்திற்கும் விரைவாக செல்வோம். எங்களுக்கு ஒரு ஹைடி அப்படின்னு சொல்லி ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்தாருக்கும் அவருடைய நிறுவனர், சபை நிறுவனுடைய விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ் இருக்கக்கூடிய 700-800 அருள் சகோதரர்களும் கன்னியர்களும் குருவானவர்களும் அங்கு பாடம் எடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும், அதாவது ப்ரொஃபஸர்கள் சொல்லக்கூடிய தந்தையர்களும் அந்த இல்லத்திற்கு வந்து அவர்களை வாழ்த்தி செல்வார்கள். அப்படி ஒவ்வொரு இல்லத்துக்கும் செல்லுகின்ற பொழுது நாம் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒருவருக்கு ஒருவர் மிகவும் நல்ல ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்படுகிறது. ஒரு தெளிவான ஒரு பரிமாற்றமானது அங்கு நடைபெறுகின்றது. அந்த வகையிலே இவருக்கும் இவரோடு இன்னொரு அருட்தந்தையாக இருக்கிறார். அவர் இப்பொழுது பூனாவே இருக்கிறார். அவர் நான் வந்தோடனே நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா. இவர் அதே சபையை சார்ந்தவர், எம்எம்ஐ சபையை சார்ந்தவர். அவர்கள் ஒவ்வொருவருமே
எளிதாக பழகக்கூடியவர்கள் என்று நமது அழைப்பை ஏற்று திருப்பலியை நிறைவேற்றிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை நன்றிகளை திருப்பலியை சிறப்பித்த திருக்குடும்பம் அன்பியத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலிருந்து இந்த பூ அலங்காரம் தேர்வுக்கான பூ அலங்காரம் செய்வதிலிருந்து எல்லா ஏற்பாடுகளையும் முன்னதாகவே ஏற்றுக்கொண்டு இங்கு சிறப்பான விதத்தில் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பங்களுக்கு அன்னை மரியா தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வழிநடத்த வேண்டும் என்றும் அந்த குடும்பங்கள் அன்னையின் வழியாக வெற்றியின் குடும்பமாக மாற தொடர்ந்து அந்த குடும்பத்தாருக்கு ஜெபிப்போம். அன்புகளிடையே இன்றைய நாளிலே இரவு உணவு மற்றும் தேநீர் பல்ப் இவற்றை வழங்குகின்றவர் திரு அரசன்தாஸ் அவர்கள். எனவே நமது பங்கின் சார்பாக நாம் அனைவரும் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்கள் உங்களை தேடி உணவு வரும். தேடி வேண்டுகின்ற வெளியே சென்று வாங்கி கொள்ளலாம். பட் உணவானது இந்த இடத்திலேயே வரும். எனவே முந்தி அடித்து ஓட வேண்டாம். இதற்கு முன்னதாக எப்படி எல்லோரும் பொறுமையை பார்த்து இதை பெற்று அனைவரும் மகிழ்ந்தீர்களோ அதே போல இன்றும் மகிழ்ந்து செல்லுமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நவநாள் திருப்பலிக்கு உதவிய ஒவ்வொரு உள்ளங்களையும் நினைத்து பார்த்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி தெரிவித்துக் நாளைய திருப்பலியை அருள்பணி பிரதீப் கிறிஸ்டோபர் அறிவியல் புலமுதன்மை தலைவர் கிரைஸ்ட் கல்லூரி கீழச்சேரியிலிருந்து வருகின்றார். நாளையுடைய மைய கருத்து அன்னை மரியாள் தேற்றருவின் தாய் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம். நாளைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியம் புனித தோமையார் அன்பியம். எனவே இன்று போல என்றும் தொடர்ந்து இந்த அன்பியத்தாரும் முன்னதாகவே வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எடுத்துக்கொள்வோம். புறநான் ஒரு அழகாக சொல்லுகிறது. பசுவின் மடி காம்பை எடுத்தவனுக்கும் பெண்ணின் சிசுவை கலைத்தவனுக்கும் கூட மன்னிப்பு உண்டு. பசுவின் மடி காம்பை எடுத்தவனுக்கும் பெண்ணின் சிசுவை கலைத்தவனுக்கும் கூட மன்னிப்பு உண்டு. ஆனால் நன்றி மறந்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது. நன்றி மறந்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆக இந்த நல்ல நாளிலே 10 நாட்கள் திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாளில் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய என்னுடைய பங்கு தந்தை அவர் என்னை புகழ்ந்தாரா இல்லை புகழ்ந்து படித்தாரான்னு கேட்கிறேன். முன்னால் படிப்பது அவருக்கு என்ன செஞ்சுன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டாரு. இந்த அருமையான புகழ்ந்தாரா இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய பகுதி நண்பர். நாங்கள் ஒரு டீமாக தான் இருப்போம். இவங்க சபையில் ஒரு 3 பேர், எங்கள் சபையில் 2 பேர். நாங்கள் ஒரு 2 ஒரு குப்பை மாதிரியே இருப்போம். எல்லா சபையில் 2 பேராக இருப்போம். பெரும்பாலான நேரங்களில் எங்கள் வீட்டில் வந்து போடுவோம். நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நாங்கள் வேறு சபைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல உறவு பரிமாற்றம் எங்களுக்குள்ளே அங்கேயே நடந்தது. ஆக இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை மனசில் வச்சு என்ன அழைத்ததற்காகவும் அவர் ஊரில் இல்லாத நாளெல்லாம் நண்பா பூச சொல்லியா படிப்போம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அன்பு நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதயத்தின் அழுக்கும் இசையில் வெளுக்கும் என்பார்கள். இதயத்தின் அழுக்கும் இசையில் வெளுக்கும் என்பார்கள். அதுக்காக அவங்க மியூசிக்கெல்லாம் கேட்க சொல்லுவாங்க. ஏன்னா மியூசிக் கேட்கும்போது மொத்த பிரெயின் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தின் அழுக்கும் இசையில் வெளுக்கும் எங்களுடைய ஆன்மாக்களை வெளுக்க வைத்த உங்களுடைய பங்கின் பாடல் குழுவுக்கு உண்மையிலேயே எல்லாம் சின்ன ஆட்களாக தான் இருக்கிறாங்க.
ஒரு தரமான சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பவர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மந்தை கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உன் திருமகனை வருடனையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மரியாதை
இயேசுவின் மரணமான திரையுமே மரியாயின் மாசற்ற திரையுமே பங்கின் பாதுகாவலியான திருவை புனித ஆரோக்கிய மாதாவே எங்கள் குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே நீரையும் ஆண்டவர் நீரையும் கடவுளிடம் ஒழித்த புனித தோமையாரே புனித அந்தோனியாரே புனித தேவசகாயம் பிள்ளையே புனித பீட்டர் ஜூலியரே எல்லா புனிதர்கள் புனிதையரே தந்தை மகன் தூய